இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் எப்படி உங்களை அப்படியே விட்டுட்டு போக முடியும்? தமிழோட பர்த்டேக்கு நீங்க கூட இருப்பீங்கன்னு நான் தமிழுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த சத்தியத்தை நான் காப்பாற்ற வேண்டாமா? அது மட்டும் இல்ல, துரையை நீங்க கொலை பண்ணிருப்பீங்கன்னு அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்பியிருக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். நான் எதுவுமே பண்ணல ஆதி. இந்த கோர்ட்டோட நேரத்தை நீங்க வர வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போடணும்னு நினைச்சேன். அது நடந்துச்சு, அவ்வளவுதான். பாரதி விடுதலையானதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளியோடையும் சாட்சிகளோடையும் வராம போயிருந்தா பாரதிய இப்ப நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கவே முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்களும் என் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு நம்பிதான் எனக்காக வந்தீங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இது சட்டம் படிச்ச ஒவ்வொரு வக்கீலோட கடமை. 1000 குற்றவாளிகள் சட்டத்தோட பிடியில இருந்து தப்பிக்கலாம், ஆனா ஒரே ஒரு நிரபராதி கூட தண்டனை அனுபவிக்க கூடாது. சரி ஆதி, நான் கிளம்புறேன். உங்களுக்கு வேற எந்த உதவி தேவைப்பட்டாலும் நீங்க எப்ப வேணா என்ன காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் மேடம். பாரதி, எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே உங்க நம்பிக்கை தான். இவ்ளோ பெரிய பழி உங்க மேல விழுந்தும் நீங்க தைரியமா அதை ஃபேஸ் பண்ண விதம் தான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எப்பவும் இதே மாதிரி தைரியமா இருங்க. நான் போயிட்டு வரேன். தேங்க்யூ. ஹே, போயிட்டு வரேன்டா. பாய். வரேன். அண்ணி, நியாயம் கண்டிப்பா ஜெயிக்குங்கிறத உங்களை மாதிரி ஆளுங்க சட்டத்துக்கிட்ட போராடி ஜெயிச்சு வர்றப்பதான் தெரியுது. அம்மா சீக்கிரமா வாங்கம்மா, எல்லாரும் போலாம். டேய், இப்பத்துக்குடா இவ்வளவு அவசரமா போகணுன்ற? ஐயோ மாமா, இன்னைக்கு என்ன நாளுன்னு மறந்துட்டீங்களா? அக்காவுக்கு பர்த்டே. எல்லாரும் சேர்ந்து போய் சந்தோஷமா கேக்க வெட்டி செலிப்ரேட் பண்ணணும்ல மாமா. அவ காரியத்துல எவ்வளவு தெளிவா இருக்கான் பாத்தீங்களா? சரியான வாலு பையன். பாரதி, நடந்த விஷயங்களை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்கும். தவக்கல, இவங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. சரிண்ணே. வாங்க பாட்டி. வா தமிழே, வாங்க போலாம். பாரதி, அந்த மாதிரி சொன்னதை வச்சு பாக்குறப்போ இது எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். இது எல்லாத்துக்கும் பின்னாடி கண்டிப்பா வேற யாரோ இருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். இல்லைன்னா அவன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். முதல்ல நாம் அந்த துறையை கண்டுபிடிச்சாகணும். சரி, வாங்க கிளம்பலாம்.